வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா தஞ்சாவூர் ஸ்பெஷல் கத்திரிக்காய் ரசவாங்கி. இதில் வெங்காயம், பூண்டு, தக்காளி பழம் எதுவுமே போட மாட்டாங்க. ஒரு மசாலா மட்டும் அரைச்சி போடுவாங்க. அது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது விருந்துகளை இது கண்டிப்பாக இல்லாத விருந்தே கிடையாது. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். எப்போவுமே நம்ம வதங்கின கத்திரிக்காய் யூஸ் பண்ணால் இந்த குழம்புக்குன்னு நல்லா இருக்காது. ஒரு 2-3 நாள் கத்திரிக்காயெல்லாம் வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்போவே செஞ்சுருங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பெருசு பெருசாக கட் பண்ணுறேன் இந்த கத்திரிக்காயை. விதை இல்லாமல் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. இப்போது நாம் இதை வாஷ் பண்ணி தான் இனிமேல் குழம்புல போடணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவையானது இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பூ, வரமிளகா, மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மல்லி, அப்புறம் புளி, வெந்தயம் சிறிதளவு. அது நான் இங்கே எடுத்து வைக்கல, நான் போடும்போது காட்டுறேன். ஒரு கடாய் எடுத்துக்கிறோங்க. அதில் நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துலாம். 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு. மிளகு 1 ஸ்பூன் அளவு போடணும். இப்போ மல்லி அதையும் சேர்த்துட்டு, வெந்தயம் இதையும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு சிறிதளவு எண்ணெய் ஊற்றி நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இந்த மசால் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். கட்டி பெருங்காயம் போட்டாச்சு. அதையும் நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக ஆன பிறகு வரமிளகா போட்டுக்குங்க. வரமிளகா போட்டு நல்லா லைட்டாக வறுத்தா போதும். ரொம்ப வறுக்கப்படணும்னு அவசியம் இல்லை வரமிளகா. அவ்வளோதாங்க. இதை நம்ம இப்போ ஒரு பொருள், அது என்னன்னா தேங்காய் துருவல். அந்த தேங்காய் துருவலும் இந்த மசாலாவும் சேர்ந்து தான் இந்த குழம்புக்கு அவ்வளவு ருசியை கொடுக்குது. இப்போ தேங்காய் துருவல் ஒரு அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேங்க. கொஞ்சம் அதிகமாகவே போட்டால் நல்லா இருக்கும். இப்போது நல்லா அதை சூடு ஏறினா போதும். இதுவும் கொஞ்சம் பொன்னிறமாக கூட வறுக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் அப்படியே நல்லா சூடாக இருந்தது. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதன் பிறகு நான் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாக வேண்டாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றணுங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியம் தானுங்களே. இந்த மாதிரி குழம்புகளெல்லாம் நல்லெண்ணெய் செஞ்சால் தான் நல்லா இருக்கும். இப்போ நான் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துறேன். இதுலேயே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துறேன். ஏன்னா இந்த குழம்புல அங்கங்கே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நம்ம வாய்க்கு கிடைக்கும் போது ருசி அல்டிமேட்டாக இருக்குங்க. அதனால தான் இந்த மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிப்பு கொடுக்கும்போதும் போடணும். இப்போ இதுவும் பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம வரமிளகா, கருவேப்பிலை அதையும் சேர்த்தணும். நான் ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன். ஏற்கனவே அரைச்சி போட்டிருக்கிறோம், மிளகு போட்டிருக்கோம். இப்படியும் போட்டு செஞ்சால் தான் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் இதில் சேர்த்திடலாங்க. எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். நல்லெண்ணெய் நல்ல எண்ணெயாக இருக்கிறதுனால தான் பொங்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம நல்லா வதக்கி விடலாம் கொஞ்ச நேரம் எண்ணெயில். இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டோம். இப்போ பத்தலைன்னா கூட கடைசியில் கூட நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் அவ்வளவு டேஸ்ட்டானதுங்க. உடம்புக்கும் நல்லது தான் கத்திரிக்காய். இதில் நிறைய கால்சியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு ஒத்துக்காதுன்னு சொல்கிறாங்க. யாருக்கு ஒத்துக்குதோ ஒத்துக்கலையோ, ஆனால் எனக்கு ஒத்துக்காமல் தான் இருந்தாலும் நான் இந்த கத்திரிக்காயை சாப்பிடுவேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் எந்த வகையில் இருந்தாலும், குழம்பு எப்படிப்பட்ட குழம்பாக இருந்தாலும் நான் கத்திரிக்காயை சாப்பிடாமல் இருக்க மாட்டேன். இப்போ நான் புளி ஒரு எலுமிச்சப்பழம் அளவு புளி கரைச்சிக்கிட்டேங்க. இதில் கெட்டியாகவே கரைச்சிக்கிட்டேன். ஊற்றி கொஞ்சம் புளியிலே அது வேகணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இதை நல்லா வேகணும் கத்திரிக்காய். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்ற போகிறேன். மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சு. கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே பெரட்டிட்டு இருக்கும்போது தண்ணி ஊற்றலாம். கொஞ்ச நேரம் எண்ணெயில் பெரட்டும் போது தான் நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க, எந்த குழம்பாக இருந்தாலுமே.
இப்போ நான் இந்த தண்ணி முழுகிற அளவு தண்ணி ஊற்றி, இன்னும் கூட தண்ணி ஊற்றணுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் இந்த காய் முதல்ல வேகட்டும்னு விட்டுட்டேன். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. செக் பண்ணி பார்த்தேன், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொருட்களை இதில் சேர்த்துலாங்க. நான் அரைச்சி வச்ச அத்தனை மசாலாவும் இதில் சேர்த்தணும். இதுதாங்க டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குழம்புக்கு. இதில் வந்து தக்காளி பழம், பூண்டு, வெங்காயம் போடாதனால இது டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னெல்லாம் நினைக்கக்கூடாது. இது வேறு லெவலாக இருந்துச்சுங்க குழம்பு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. இது கொஞ்சம் சுண்டும்போது கொஞ்சம் இன்னும் கெட்டியாகிடும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். சும்மா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படியே. இதில் கொஞ்சம் வெல்லம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெல்லம் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். வெல்லம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து நிறைய வெல்லம் போடுறாங்க. அந்த அளவுக்கு நாம் சாப்பிட மாட்டோம் தான். நமக்கு இத்தினூண்டு வெல்லம் போட்டால் போதும், டேஸ்ட்டு சூப்பராக ஈடுபடும். இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்படி தொக்கு மாதிரி நான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாண விருந்துகளில் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை. வீட்டில் எப்போ வேணாலும் நம்ம நினைக்கும்போது இது செஞ்சு சாப்பிட்லாம். கத்திரிக்காய் கிடைக்கும்போது இந்த மாதிரி நம்ம டிஷ்ஷு செஞ்சு சந்தோஷப்படணும். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடான சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டிங்களன்னா, அது கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு வந்து ஏதோ ஒரு கல்யாண விருந்துக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் ஒரு ஃபீலே கிடச்சிது இந்த சாதம் சாப்பிடும்போது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எதுவுமே தேவையில்லை, பொரியல் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. ஒரு ரசம் இருந்தால் போதும்.